என் மகள் பிறக்கும் போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளவு சந்தோஷப்படணும், அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்ப சந்தோஷப்பட்டேன். இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது என்னை வினோத் செருப்புகள் கிடைச்சிருக்காங்க. இந்த படம் மக்கள் எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நான் சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறத பார்க்கறதுக்கு தான். சினிமா நிறைய பேர் ஆடுறது. நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சிவகார்த்திகேயனுடைய படத்தில் ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் பையன் மாதிரி உட்கார்ந்தான். அறிமுகப்படுத்தினான். யாரா நீ தம்பி அப்படின்னேன். சார் நான் தான் சார் வினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்லை சார் நான் கூழாங்கல். அப்படியே ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லணும். சரி என்ன பண்ண படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்லை சார் ஆயிடும் சார். ஓ அப்படியா சரி. என்ன படம் எடுக்கிற? அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்கிறேன் கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாய் எடுக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக. இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே யாருப்பா மியூசிக்கு? பாருங்க எவ்வளோ ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஒரு சேட்டிங் வித் அனதர் டைரக்டர். நான் கேட்குறேன் யாரா மியூசிக் கேட்கணும்? அது யாருமே மியூசிக் இல்லை சார். எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. பெரிய பேசுகிறாங்க. அப்புறம் நான் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே என் அசிஸ்டன்ஸ் கூப்பிட்டேன். இது மாதிரி ஒருத்தன் பார்த்துட்டேன். ஒரு பொறிக்கு போய் கருப்பாக தான் ஒரு மாதிரி இருந்தான். நான் யாரும் மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான் யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துறாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி நான் அசிஸ்டன்ஸுக்கு சொன்னேன். படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது என்னை வினோத் செருப்புகள் கிடைச்சிருக்கான். நல்ல டைட்டில் கிடைச்சிச்சு. இன்னைக்கு அவன் நிஜமாகவே என்னை செருப்புகள் கிடைச்சான். நான் எல்லாரையும் செருப்புகள் கிடைச்சேன். வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சான் டைரக்டர்ஸ்லாம். அதை எப்படி பேசலாம்? நாமளும் படம் தான் எடுத்துக்கணும். அதனால நான் மட்டும் எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்புகளுக்கு அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன். ஏன்னா இப்போ நான் 2 படம் பார்த்துட்டேன். ஒன்று மாறி வாழை பார்த்தேன். அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி சில இடத்துலாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 3 பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் ஒரு நாளில். இப்போ அதுக்கு முடிச்சு அந்த பைத்தியம் முடியும் தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம் இது பைத்தியம் அது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்போ இந்த படத்துல அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணல அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது ஒரு குருட்டாம்போக்குல எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இல்லை. The decision came out of his vision of cinema. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லா பார்க்கறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்றோம், ஒரு மியூசிக் மூலியமா நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம். நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை உள்ள சுருக்கம் அப்படிங்களா, அது வெளியே எடுத்தா எவ்வளவு சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில, அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்கலாம். அவரு ட்ரூத்து பார்க்கலாம். இந்த படத்தை பத்தி நான் ஒரு 4 நாள் கண்டிப்பா பேசுறேன். நான் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோடனே நைட்டு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வழக்கம் போல சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, நல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோன்னா உஷாரா பேசுறதுன்னு கேட்டினா வித்தியாசமா முயற்சி செஞ்சிருக்கேன். அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும், பட் அது சொல்ல முடியாது, போர் அடிக்கிறேன் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போயிடுது. இல்லைன்னா நல்ல ஃபியூச்சர் இருக்குப்பா அப்படின்றது. அப்புறம் ரொம்ப மோசமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது. நண்பர்களே, இங்கே வரும்போது யோசிச்சு நான் என்ன பேசணும், நான் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா என் லைஃப் ஒரு பெரிய பொறுப்பை நான் பார்க்குறேன். என் மகள் பிறக்கும் போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்படணும், அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்ப சந்தோஷப்பட்டேன். இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னன்னா, நிறைய பல்ட்டி குட்டிக்காரங்களாம் அடிச்சாச்சு. யூஸ்வலா நான் நிறைய பேசியிருக்கேன். இந்த படம் மக்கள் எல்லாரும் பார்க்கணும்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா அப்படிதான் உரைக்கும். இதை கைத்தட்டலாமே கொஞ்சம். நேக்கட் டான்ஸிங் ஆளான் இந்த படத்தை பார்க்க டான்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆவீங்க?
அதை நெக்ஸ்டா போஸ்ட் பண்ணி நீங்க அப்ப அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்துல வந்து அது இந்திய சமூகத்துல வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்கறது, நல்ல படம்னா அப்படின்னா ரொம்ப பிலாசபிக்கலான கொஸ்டின். நல்ல படம் அப்படின்னாவே நம்ம நண்பர்கள், நம்ம 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 ரசிகர்கள், நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க வந்து ஓகே புரிஞ்சிருச்சு. அதாவது வந்து பாலாசக்திவேலு, மிஷ்கின், ராணு, வெற்றிமாறன் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறத பார்க்கறது தான் சினிமா நிறைய பேர் ஆடுறது. அதாவது இன்னும் என்கிட்ட பேசுறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டீங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார். நான் என்ன போட தான் செய்ய முடியும். இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய சினிமா அப்படின்ற நான் கீழே குடிச்சு அவன் காலை முத்தம் விடுவேன். அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா வினோத்தை கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தம் விடுறேன். நான் இளையராஜா காலை முத்தம் விட்டுருக்கேன். நான் இளையராஜா காலை என்னைக்குமே தொட்டு கும்பிட்டதில்லை. நான் உதர கொண்டு போய் அதை தொடுவேன். ஆக்சுவலி 2வது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தம் விடுவேன். ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா. நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசியிருந்தேன். ஒரு படம் வந்து நல்ல கதையாக இருக்கணும், என்டர்டெய்னிங்காக இருக்கணும், இப்போ 3வது தேவைப்படுது எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த 3மே இந்த படத்தில் இருக்கு. என்ன ஒன்று, நீங்க பார்க்கறது உங்க பார்வையை வேற மாதிரி வச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த ரீசெண்ட் டேஸ்ல இந்த கதைகள்ல நான் வந்து இப்போ 2 கதைகள் வந்து நான் இந்த 10 வருடத்துல திரைக்கதையில படிச்சது எக்ஸ்ட்ராடனரி ஸ்டோரிஸ் சொல்றேன். ஒன்று 3 பில்பர்ட்ஸ், இன்னொன்று கெட் அவுட், ஜோர்டன் பீல்ட். அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்றேன். ஏன்னா அது 3மே எப்படின்னா, ஒன்று வந்து பிளாக் ஹாரர், இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு, தன் மகளை பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணுடைய தவிப்பு. இந்த படத்துல ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த மனிதர்கள் இந்த குடும்பத்தில் இருக்கும். அந்த குடும்பம் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி இருப்பாங்க. எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதா இருந்துச்சு. வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாராவது பண்ணிதான் நல்லா இருக்க கூட, நல்லா இருக்காதோ நடிச்சிருவாங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகள்லாம் நடிக்க வச்சிருக்காங்க. இந்த படத்துல வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கு, அதான் முதல்ல பார்த்துருப்பீங்க. சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்றதை விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். முதல் ஷாட்டா நீங்க போட்டிருக்காங்க, நீங்க பார்க்கணும். இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது, நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க சினிமால வந்து மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 27 வருடத்துல 2 மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிளவி வந்து பூ போடுறான். 2வது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவுடைய சிகரெட்டை வந்து குடிக்க கூடாதுன்னு கஷ்டப்படுறான். இந்த 2 மொமெண்ட் 27 வருஷத்துல. இந்த படத்துல 60 சீனுமே 60 மொமெண்டா பண்ணிருக்கான். ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படுவது, சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறார். ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியரும் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை எழுதுனா பீச்ல ஒரு பங்களா, மிக வசதியான காரு, அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு வந்து சொத்து அப்படின்னு இல்லாம இந்த கதை பண்ணா சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொட்டுலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்தியும் ஒரு லீடிங் ஆக்டர், கடுமையான உழைப்பாளி. சிவகார்த்தியனால இந்த படத்தை நடிக்க முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு. ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு. ஆனா அந்த குழந்தை, அந்த பையன்
நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்த உடனே தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு. அதுதான் கொட்டுக்காளி. இந்த படத்தில் நடித்தவர்கள் அந்த அனா பென் ஒருத்தர் நடிச்சிருக்கா. தெரியல, தமிழ்ல இருக்க பெண்கள்லாம் இப்பெல்லாம் நடிக்கவே வரதில்லை நல்ல படங்களுக்கு. சார் எனக்கு 2 பாட்டு இருக்கா, 3 டான்ஸ் இருக்கா, தௌபா தௌபா தௌபான்னு அப்படின்னு ஏதாவது டான்ஸ் ஸ்டெப் ஹூக் ஸ்டெப் வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது. அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபென்னு ஒரு சிறுக்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஒரு பேய் அரக்கி. அவன் வார்த்தை பேசியிருக்கான்னா 1.5 வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வர பாடிட்டா அதுக்கு அடி, ஒரே அடி சூரி போட்டு ஒரு 1 மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டோம்ல. இந்த சமூகம் அப்படித்தாங்க இருக்கு. ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல. ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். நான் இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டர் ஆர்க்கு. நான் சினிமாவில் தான் கேரக்டர் ஆர்க் பார்த்துருக்கேன். ஒரு கதையின் கதாநாயகன் ஃபர்ஸ்ட் சீனில் வந்து மோசமாக இருப்பான், கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான். ஃபர்ஸ்ட் சீனில் மகானாக இருப்பான், கடைசி சீனில் வந்து கொடும்போலனா மாறிடும். இது ஒரு கேரக்டர் ஆர்க்கு. இது சினிமாவில் தான் கதைகளில் தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையிலே சூரியக்கு நடந்திருக்கு. ஒரு கமெடியனாக உருவாகி இன்னைக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறியிருக்கான். நான் அன்னைக்கு நைட் இரவு உட்காந்து பேசினேன். என்னடா மகனே நீ இப்படி, எங்கடா உனக்கு ஏதாவது அருள்கள் வந்துருச்சா, இல்லை காதல ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசலை கேட்டுச்சா, உன் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமாகுமா? அப்படியே வெற்றிமாறன், அப்படியே கருடன், அப்படியே ராம். இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமா மிக முக்கியமான 2 நடிகர்கள் நான் சூரியன் நான் சொல்றேன். நான் விஜய் சார் கூட ஒர்க் பண்ணேன். 67 நாட்கள் ஒர்க் பண்ணேன். ஒரு நாள் கூட எங்க 2 பேருக்கு ஒரு சின்ன உராய் கூட ஏற்படல. அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மேன்மையாக நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிட்டான் இந்த படத்துல சூரிய. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல சூரிய தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் நடிச்சிருக்கான், நடிக்கவே முடியும், இந்த மாதிரி வாழ்ந்துருக்கான். நான் பயந்துட்டேன், கீழே கேமரா டில் டவுன் படியில போறான்னு ஆசையை வந்து டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அப்படியே மேலே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்கலாம். மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேல. முதல் சீனை வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கேமரா எடுத்து போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அந்த தலையில தண்ணியை தொளிச்சுட்டு தன் மகளை பண்ணிட்டு நான் கோயிலுக்கு போறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட். ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட் ஷாட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அங்க எடுக்கும் போதே நான் அதோடைய கான்பிடன்ஸ் சொல்றான், நான் என்ன மாதிரி படம் பண்ண போறேன், என்ன மாதிரி படத்தை நீங்க பார்க்க போறேன்றது அவன் பிச் பண்ணான். அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரிய நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரை நம்ம பார்க்கலாம். அது ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணில இருந்து அந்த வெறுங்கால்ல இருந்து நான் பார்த்தேன். சுருப்பு போடாம அவன் அப்படியே அதுக்குள்ளே ஒரு அதான் சொன்னாங்க. ஏதோ இந்த டீட்டெயில் வந்து காது அதை வந்து சூரி சொன்னதான் நல்லது, சூரி சொன்னதான் அது நல்லா இருக்கும். எப்படி அதை நடிச்சான் அந்த குரலுக்காக. நான் அந்த கழுத்துல இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல ஒத்து பார்த்தேன், இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது. ஸோ நடிக்கலை அந்த இடத்துல. He took so much of sincere and truthfulness to exhibit something extraordinary. கேள்விப்பட்டேன் வந்து கூழாங்கல் பார்த்த உடனே சூரி விரட்டி போயிருக்கான். ராம் என்கிட்ட சொன்னான். ஆனா கிட்டத்தட்ட டெய்லி 2 தடவை ஃபோன் பண்ணி, ஆமாண்ணா கொஞ்சம் வினோட்ட சொல்லுங்க, அடுத்த படம் எந்த படமா இருந்தாலும் அதுல ஒரு சின்ன கேரக்டரும் நடிக்கிறேன், அதுக்காக சூரியக்கு நம்ம எல்லாம் கிளாப் பண்ணுவோம். அதாவது ஒரு கலைஞர் இன்னொரு கலைஞரை தேடி
ஒரு சீனாவும் நான் நடிக்கணும்னு சொன்னா பாருங்க, அவன் ஒரு பெரிய மேதை தான்.